அதை பற்றி இப்போ பேச வேணாம், அப்புறமா பேசலாம். திருவள்ளுவருக்கு காவி நிறம் பூசின விஷயமா ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில். இப்போ அத பத்தி இப்போ பேச முடியாது. நோ கமெண்ட்ஸ். கச்சதீவு சம்பந்தமா கேட்டதுக்கு சொன்ன பதில் தான் இது. ஒரு பொண்ணோட உசிறு போயிருக்கு, அந்த உசிறு போனதை பத்தி கேட்டதுக்கு கோயம்புத்தூர் சம்பவம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பா இப்படி சிரிச்சது மட்டும் இல்லாம இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா பேசுவோம் சார். இப்ப அதை பத்தி எல்லாம் பேச வேணாம், அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டா இருக்கும் சார். தலைவர் சொல்றதுதான் கேட்டீங்களா? இப்ப இதெல்லாம் வச்சு என்னடா சொல்ல வரேன்னு கேக்குறீங்க. இல்ல தெரியாம ஒண்ணு கேட்க, மீடியால நாம இதெல்லாம் பத்தி பேசினோம்னா நம்மள அறியாமையே உண்மையெல்லாம் சொல்லிவிட மாட்டோம், பயத்துல பேசாம மழுப்பிட்டு ஓடுறீங்களா? இல்ல இதெல்லாம் பேசணும்னு சொன்னா சரியா நிர்வாக ரீதியா அரசியல் ரீதியா நாட்டுற நிலைமையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேசணும், எங்க நமக்கு அதெல்லாம் தெரியும்னு சொல்லி கலந்து போறீங்களா? அது சரி, ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தவங்களெல்லாம் கொண்டு போய் இப்படி ஆட்சியில் அமர வச்சா இதுதான் நிலைமை. மீடியால எதுவும் பேச தெரியலன்னா சும்மா பேசிட்டு எங்களுக்கெல்லாம் கண்டென்ட் கொடுக்காம உங்க தலைவர் எப்படி மீடியாவை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு அப்படியே போங்களேன். மக்கள்கிற பிரச்சனையை கேட்டால் கூட உங்களுக்கு கதைக்க தெரியுது இல்லைன்னா நீங்க என்ன எம்எல்ஏன்னு எங்களுக்கு என்ன புரியல. அது சரி, நீங்க எம்எல்ஏங்கிறதே உங்க தொகுதியில் இருக்கிற மக்களுக்கே தெரியாதே.